சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. திருமண பொருத்த விதிகள். இருவர் லக்னாதிபதி நட்பாக இருக்க வேண்டும். செவ்வாய் பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கும் வீட்டில் ஆணின் செவ்வாய் மறையக்கூடாது. லக்னாதிபதிக்கு பகை லக்னாதிபதியை சேர்க்கக்கூடாது. ஜென்ம பகை ராசியை சேர்க்கக்கூடாது. பெண்ணின் குரு ஆணின் ஜாதகத்தில் மறையக்கூடாது. ஒருவர் ஜாதகத்தில் சுபகிரகம் வலு பெற்ற ஜாதகத்தில் வலு குறைந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. குரு இருக்கும் வீட்டில் மற்றவருக்கு சந்திரன் இருப்பது சிறப்பு. குரு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும் ஜாதகத்தை இணைக்க வேண்டும். இருவருக்கும் பாவகிரக திசை நடக்கக்கூடாது. குருவுக்கு 11இல் சுக்கிரன் இருந்தால் மனைவி மூலம் வருமானம். 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதி சாரம் வாங்கக்கூடாது. ஆணின் லக்னாதிபதி பெண்ணுடைய லக்னத்தில் இருப்பது சிறப்பு. 3, 5, 9 நல்லா இருக்கும் ஜாதகத்தை இணைக்க வேண்டும். இருவர் ஜாதகத்திலும் லக்னாதிபதி 6, 8, 12 அதிபதி சாரம் வாங்கக்கூடாது. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 சாரம் வாங்கக்கூடாது. 8ஆம் இடத்து திசை வரக்கூடாது. அதுவும் சுய திசை சுய புத்தி வரக்கூடாது. இது கஞ்சனாபுரம் துங்க பாலாம்பிகை அம்பாளை தரிசித்து வந்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் ஆகும். ஆணுக்கு 3ஆம் இடம் வீரியம், பெண்ணுக்கு 4ஆம் இடம் கர்ப்பப்பை. இரண்டையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். 11 குடையம் 7இல் இருந்தால் இருதார யோகம். சனி 7இல் இருந்தால் குறை உள்ள வரம்தான் அமைக்க வேண்டும். குழந்தைக்கு வரம் வேண்டிய கோயில் கும்பகோணம் அருகில் மருதாநல்லூர் அருகில் கருவளச்சேரி 7 மஞ்சள் தருவார்கள். படியில் காசு வைக்க சொல்வார்கள். அம்பாளுடைய பெயரை அகிலாண்டேஸ்வரி. மாதம் ஒரு மஞ்சளை குளிக்க வேண்டும். 3ஆவது மஞ்சள் குளிக்கிறதுக்குள் கண்டிப்பாக கருதரிக்கும். ராசிபுரத்திலிருந்து கோயம்புத்தூர் அருகில் அளவாய் மலை முருகன் கோயில் 1500 படி ஏற வேண்டும். இங்கு மலையின் உச்சியில் இருந்து சுனை நீர் வரும். அதை தீர்த்தமாக குடித்தால் கருத்தரிக்கும். 3வது திருவேன்காடு புதன் சலம் சுதா நாதீஸ்வரர் அம்பாள் பெயர் இடுக்கி நாயகி. சூரியன் தீர்த்தம், சந்திரன் தீர்த்தம், அக்னி தீர்த்தம் இது 3இல் குளித்து ஒரு நாள் தங்கி மறுநாள் இறைவனை வேண்டி வந்தால் கண்டிப்பாக கருத்தரிக்கும். என் பெயர் தேவராஜ். முருகன் ஜோதிட நிலையம் 97 51 47 99 88 தொடர்முறை. ஐயா தேவராஜ் ஐயா அவர்களுக்கு காவிரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். நன்றி.